உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோவில்ல இருந்த சிசிடிவியில அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சு வந்தேன். அதுவும் நடக்காம போயிடுச்சு. என் பையனை காப்பாத்தணும்னா அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. இவங்க ரெண்டு பேரை ஒன்னா சேர்ந்து சுத்தக்கூடாதுன்னு சொல்லியும் ஏன் இப்படி பண்றாங்க? அருள், அப்பா அப்பா ஏன் தான் அப்படி இருக்காரோ தெரியலையே. நம்மளால நந்தினி வேற இப்ப திரும்ப திட்டு வாங்கிட்டாளே, இன்னும் கோவமா இருப்பாளே. இப்பதான் சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு வந்திருக்கோம். இப்ப என்ன பண்றது? சொல்லு சுப்பு. அண்ணே, எங்கன்னு இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கீங்களா அண்ணே? பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நம்ம சுப்பிரமணிய வீட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே. ஏமா உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு. இல்லண்ணே, உங்களை நேர்ல தான் பார்த்து பேசணும். ஓரளவுக்கு நீங்க பத்திரிக்கை வச்சாச்சு, வீட்டுக்கு போயிருவோம். நீ அங்க வந்துட்டு பேசிக்கலாம். சரிண்ணே. வச்சுட்டா? என்னங்க, என்னவா? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சுப்ப வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். என்ன பிரச்சனை? கல்யாணம்னாலே 1000 பிரச்சனை வரத்தானே செய்யும். அது ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். நான் வரட்டுமா? போயிட்டு வரோம். போலாமா? போயிட்டு வா. வரோம். சரிப்பா. அருள் வேற இப்ப வெளியே இருக்கானே. கல்யாண வேலையை ஆரம்பிச்சா அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. என்ன பண்றது? என்னப்பா என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா. அண்ணன் இப்ப எங்கம்மா இருப்பாரு? அவங்க காலையிலேயே பத்திரிக்கை வைக்க கிளம்பிட்டாங்க. இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோ பாரு, உங்க அண்ணன் அண்ணியும் வந்துட்டாங்க. அண்ணன், எதுக்கு நான் பத்திரிக்கை கொடுக்க போனீங்க? 2 நாள்ல நிச்சயம். இப்ப கொடுக்கலன்னா வேற எப்ப கொடுக்கறது? இதுவே ரொம்ப லேட் குணா. இதுக்கு மேலேயும் அண்ணன் கிட்ட மறைக்கிறது சரியா வராது. எல்லாத்தையும் உடனே சொல்லிடலாம். அண்ணன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு. சரி வா. டேய், 2 பேரும் தனியா போய் என்னடா பேசுவாங்க? தெரியலையேக்கா. அக்கா, என்ன யோசிக்கிற? கொஞ்ச நாளாவே உங்க மாமா முகமே சரியில்லடா. ஆமாக்கா, நானும் கவனிச்சேன். என்கிட்ட எதையோ மறைக்கிறாருடா. அத அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்குவோம். வா போய் பாப்போம். சரிக்கா. உள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே கேட்கலையேடா. அக்கா, இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அவங்க பேசுறத கேட்க முடியாது. அதனால போனை நம்ம ரெக்கார்ட்ல போட்டு அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து ரெக்கார்ட் ஆயிருக்கிறத கேட்டுக்கலாம். நல்ல ஐடியா தான்டா. சீக்கிரமா போனை ரெக்கார்ட்ல போட்டு உள்ள வை. அக்கா, வாக்க போலாம். வா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன நடக்க போதுன்னே தெரியாம பயந்து பயந்து இப்போ வரைக்கும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த என்னால யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஏன்னா ஒரு பக்கம் அருள்னா, இன்னொரு பக்கம்
நம்ம தங்கச்சி சுப்புவையும் நந்தினியையும் யோசிக்க வேண்டியதா இருக்குண்ணே. ஊருக்கு முன்னால நீங்க வேற வாக்கு கொடுத்துட்டீங்க. உங்க வாக்க காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. அதனாலதான் இப்ப உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, நான் ஜோசியர் சொன்னதை உங்ககிட்ட முழுசா சொல்றதுக்கு முன்னால வீரயம் பண்ண விஷயம் தெரிஞ்சதுனால அன்னைக்கு நடந்த எதையும் உங்ககிட்ட நான் முழுசா சொல்ல முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு ஜோசியர் என்ன சொன்னார்னா, உங்க பையனுக்கு பொருத்தமான பொண்ணு அந்த பொண்ணு இல்ல. அதையும் மீறி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஐயோ, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. அதுதான் நல்லது. அதையும் மீறி உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். அருள் நந்தினிய கல்யாணம் பண்ணிட்டா அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணா. அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அண்ணா. அண்ணா, ஐயோ அண்ணா, அண்ணா, ஊருக்கு முன்னால நீங்க வேற வாக்கு கொடுத்தீங்க. உங்க வாக்க காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. அதனாலதான் இப்ப உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அண்ணா, அண்ணா, ஐயோ எந்திரிங்க அண்ணா, என்ன பாருங்க அண்ணா, 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 அண்ணே சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. என்னாச்சு? என்னப்பாச்சு? டேய் என்னாச்சு? ஏன் அவரை தூக்கிட்டு போறாங்க? தெரியலையேக்கா, வாக்கா போய் சரி வா பாப்போம். போய் பாப்போம். ஐயோ, அண்ணா, தம்பி, என்ன பாருங்க என்னாச்சுப்பா? அண்ணா, அண்ணா, என்னாச்சு? கடவுளே, அண்ணா, அண்ணா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.